குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृंद वंदितं दिगंबरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry నేనుండలేను, నిన్ను చూడలేక నేనుండలేను. బ్రతుకే బరువాయరా సాయి, నిన్ను చూసే భాగ్యము లేదా, నిన్ను దర్శించని జీవితమెందుకు. సానిద నిదప తపమా గరిస, సానిద నిదప తపమా గరిస. నిన్ను చూసి నన్నే మరిచా, నిన్ను చూసి నన్నే మరిచా, పరవశించే నా మనసు, పరవశించే నా మనసు. ఇది ఏనాటి బంధమో, ఇది ఏనాటి బంధమో, ఇది ఏనాటి బంధమో, ఇది ఏనాటి బంధమో.
సా పదని సరిగ పమగరి సా పమ మగ మగ గరి గరి రి సరి స సని ని స మా గరి స మగ మగ గరి గరి రి సరి స సరి రి స మగరి సా నిన్ను చూసి సాయి బాబా నిన్ను చూసి నన్నే మరిచా నిన్ను చూసి నన్నే మరిచా పరవశించే నా మనసు వసించే నా మనసు అందాల అనురాగ ఆనంద సాగర గురుదేవా అద్భుత యోగి సాయి దేవా ఆనంద సాగర గురుదేవా అద్భుత యోగి సాయి దేవా నీ ప్రేమ చాలయ్య గురుదేవా నీ ప్రేమ చాలయ్య గురుదేవా నీ ప్రేమ చాలయ్య సాయి దేవా నీ ప్రేమ చాలయ్య సాయి దేవా నీ కరుణ చాలయ్య శిరిడి దేవా నీ కరుణ చాలయ్య షిరిడి దేవా అందాల అనురాగ ఆనంద సాగర గురుదేవా అద్భుత యోగి సాయి దేవా ఆనంద సాగర గురుదేవా అద్భుత యోగి సాయి దేవా ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry
சிவமே நமக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம், ஏனைய நிலைகளை கடந்து பெருமானிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற செந்தமிழ் அரசு ஐயா அவர்கள் முடிக்கின்ற பொழுது எனக்கு வேண்டிய கருத்தை சொல்லி முடித்திருக்கிறார்கள். ஏன், அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வோம். ஏன்னா எனக்கு கொடுத்த தலைப்பு அடியார்க்கு அடியேன் ஆவேன் என்பது தான். எனவே ஒரு தோற்றுவாயாக இதை வைத்து கொண்டு நீ சொல் என்று பணித்திருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து, அன்பர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வில் 12:45 என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து விடுவேன் என்ற உறுதிப்பாடோடு உங்களுடைய இடத்துல சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். இந்த நிகழ்வுகளில் நம்முடைய தொடக்க உரை கொடுத்து தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்கள் அடியவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியில் அவர் 4 யுகத்தில் 4, சரியகிரியை 4 என்று பலவாறு நமக்கு எடுத்து செய்திகளை எல்லாம் கொடுத்திருந்தார்கள். அதுபோல் நம்முடைய சிவகுமார் ஐயாவரும் நமக்கு தொண்டு என்பது தான் இந்த மாதவர் கூட்டத்தில் நுழைவதற்கு அடிப்படையாக இருப்பது என்று அந்த தொண்டினை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு அடியார்க்கும் அடியேன் ஆவேனே என்பது தான். இந்த தொடர் எங்கே இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுதலாக வைத்து கொள்ளலாம். தெரியாதவருக்கு சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய திரு ஆலங்காடு என்கிற அந்த திருத்தலத்தில் நம்பி ஆரூரர் பெருமான் அருளிய திருப்பதிகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அருமையான பாடல். அதில் அவர் அந்த முதல் பாடலிருந்து ஒவ்வொரு பாடலிலும் மகுடமாக அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று கொடுத்த தொடரை சிந்திப்பதற்காக பெருமக்கள் பணித்திருக்கிறார்கள். எனவே அந்த தலைப்புக்குள்ளே வரணும்னா நமக்கு திரு ஆலங்காட்டில் நம்பிகள் அருளிய திருப்பதிகமாகிய பழந்தக்க ராகம் என்கிற ராகத்தில் அமையப்பெற்ற முத்தா முத்தி தரவல்ல முகில்வெண் முலையால் உமை பங்கா சித்தா சித்தர் திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போட்டும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இதுதான் தலைப்பினுடைய செய்தி. அதுதான் இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக இந்த மாதவர் கூட்டத்தை என்று தொடங்கி தான் இந்த இடத்துக்கு வர முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமானுடைய வரலாற்றில் நம்ம உற்று நோக்கினால் அவர் ஏன் இந்த மண்ணுக்கு வந்தார் அப்படிங்கிற செய்தியை திருமலை சருக்கத்திலேயே தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு கொடுத்துட்டார். அதாவது தென்திசை என்பது மாதவம் செய்திருக்கிற தென்திசை அப்படின்னு குறித்தார். இந்த மாதவம் செய்த தென்திசை வாழும் பொருட்டாகவும் தீதிலா திருத்தொண்ட தொகை தரும் பொருட்டாகவும் இந்த மண்ணுக்கு வந்து அவதரித்தவர் நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை மூவர் வரலாற்றையும் எடுத்து காட்டுகிற பொழுது ஒவ்வொரு நுட்பத்தை வைத்திருக்கிறார். அவங்க அவதாரத்தின் நோக்கம் இதுதான் என்று எடுத்து காட்டுவார். இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு விரிந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் முதல் பாட்டில் சுருக்கமாக சொல்லிட்டார். வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவல வயற்புகலி திருஞான சம்பந்தர். அப்போ அவர் 2 நோக்கம் அவருக்கு. வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. அந்த காரணங்களை நீங்கள் விரித்து சொன்னால் எவ்வளவு வேணாலும் விரிச்சிக்கலாம். சுருக்கமாக சொன்னால் 3 காரணங்கள் என்று முதல் பாட்டில் கொடுத்துட்டார். அதேபோல் நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை அவதாரம் செய்கிற இடத்துக்கு வரும்போது அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ. அப்போ கலைத்துறை தழைப்பதற்காகவும் அருந்தவத்தோர் நெறி வாழவும் இந்த உலகில் வந்து அவதரித்தார் பின்மலரும் கதிரவன் போல் மருள் நீக்கியார் என்று அவதாரத்தின் நோக்கத்தை அங்கே குறிப்பிட்டார். அதுபோல் நம்பிகளை சொல்ல வருகிற பொழுது இவருடைய அவதாரத்தின் நோக்கம் 2 அப்படின்னு முதல்லையே குறிப்பிடுகிறார். அப்போ அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர, இதுதான் நோக்கம். இது கைலாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். அதில் அந்த சொல்லப்பட்ட அந்த முதல் காரணம் என்ன, மாதவம் செய்த தென்திசை. இதற்கு நீங்கள் பெரிய புராண வகுப்பில் இந்த தென்திசை எப்படிப்பட்ட மாதவத்துக்கு உரியது, உமையம்மை பூசை செய்த தலம்,
நம் குருநாதனுக்கெல்லாம் குருநாதாகிய நந்தியம்பெருமான் அவதரித்ததும் வழிபாடு செய்ததும் அருள் பெற்றதுமாக இருக்கக்கூடிய திரு ஐயாறு. எனவே காஞ்சி மாநகர், திரு ஐயாறு, திருவாரூர், தோணிபுரம், இப்படி பல்வேறு தலங்களை எடுத்து இன்னும் பல தலங்கள் இவையெல்லாம் இருப்பது தென்திசையில். எனவே மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட ஒரு காரணம். தீதிலா திருத்தொண்ட தொகை தர இந்த இடத்துக்கு வரும்போது நம்முடைய ஐயா அவர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப எளிமையாக அந்த தலைப்பினுடைய அடிப்படையில் உங்களுக்கு பதிய வைத்திருக்கிறார். பசுமரத்தாணி அரைந்தார் போல என்று மணிவாசகர் சொல்வது போல பூசையின் பயன் அறிவுக்குள் இருக்கிற அந்த களிம்பு வெளியேறுவதற்குத்தான் அப்படின்னு, அதற்கு தான் நம்ம இந்த பாடுபடுகிறோம் என்று. அதைத்தான் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது தீதிலா திருத்தொண்ட தொகை என்று குறிப்பிடுகிறார். இதற்கு சிவக்கவிமணி ஐயா அவர்கள் உரை எழுதுகிறார்கள். தீதிலா திருத்தொண்ட தொகை, அதென்ன தீதிலா திருத்தொண்ட தொகை? தீமையில்லாத திருத்தொண்ட தொகை என்பது இதற்கு பெருமை அல்ல. ஏன், அந்த செய்யுள் அமைப்பில், யாப்பிலக்கணத்தில், இசை கூறுபாடுகளில் இந்த பாட்டு முழுமையாக பொருந்தி இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் வேண்டுமா என்ன? இது நல்ல பாட்டு, இது இசையோடு கூடியது, இயலுக்குரியதாக இருக்கிறது, இசைக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு சேக்கிழார் பெருமான் வேண்டியதில்லை. அப்போ அந்த திருத்தொண்ட தொகை என்பது பிழையில்லாத பாட்டு என்பது பாட்டின் பொருள் அல்ல என்பதை சொல்ல வருகிறார் நம்முடைய சிவக்கவிமணி ஐயா அவர்கள். அதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட இடம் ஒரு அருமையான இடம். அதுக்கு மேற்கோள் காட்டும்போது எங்கே எடுத்துக்கொண்டு காட்டுகிறார் என்று சொன்னால், சைவ சித்தாந்தத்தை தொட்டு காட்டி அங்கே சொல்லப்படுகிற நுட்பத்தை கொண்டு வந்து இங்கே காட்டியிருப்பார். அதாவது கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது சிவஞான போதத்தினுடைய கடவுள் வாழ்த்தாகிய மங்கள வாழ்த்தில் இருக்கக்கூடிய செய்தி. சிவஞான முனிவர் அந்த செய்யுளுக்கு உரை எழுதி கொண்டே வருகிறார். அப்படி எழுதுகிற பொழுது கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கல்லால் நிழல் மலை வில்லார், அப்போ மலை வில்லார் என்றும் மலைவு இல்லார் என்றும் ரெண்டு வகையாக பொருள் எடுக்கணும். அந்த செய்யுளுக்கு பொருள் எழுதும் பொழுது மலை வில்லார் என்கிற பொழுது மேருமலையை வில்லாக உடைய பெருமான் அப்படின்னு எழுதிட்டார். ரெண்டாவது சொல்லுக்கு பொருள் எழுதுகிறார், மலைவு இல்லார் அப்படின்னா மலைவுனா ஐயம், ஐயம் இல்லாதவன் என்பது சிவபெருமானுக்கு பெருமையா அப்படின்னு ஒரு கேள்வியை சிவஞான முனிவர் எழுப்பி கொண்டார். சிவபெருமான் யார்? ஐயம் இல்லாதவர் என்பது அவருக்கு பெருமை அல்ல அப்படின்னு எழுதிட்டார். என்னையா ஐயம் என்பது தானே மலைவுனா ஐயம், இல்லார்னா ஐயம் இல்லார் என்று தானே பொருள் எழுதணும் அப்படிங்கும்போது முனிவர் எழுதுகிறார், ஐயம் இல்லாதவன் என்பது இறைவனுக்கு பெருமை அல்ல, ஐயத்தை இல்லையாக செய்வன் என்பதே அவனுக்கான பெருமை. ஏன், 4 பேரும் போய் படித்து முடிச்சுட்டு வேதத்தை படித்து ஆகமங்களை படித்து எல்லா நூலையும் படித்து போட்டு இந்த நூலெல்லாம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சுவாமி அப்படின்னு பெருமான்கிட்ட போய் நின்னாங்க. அவர் சொன்னார், சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து, அப்போ சொல்லாமல் சொன்னார், நினையாமல் நினைந்தார்கள், பவத்தொடக்கை வென்றார்கள். திருவிளையாடல் புராணத்தில் காண்க எஞ்சியதை. சரியா? அப்போ நமக்கு அந்த சொல்லாமல் சொன்னது என்ன அப்படிங்கிற பொழுது அந்த 4 முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை இறைவன் கல்லால் மரத்தின் கீழ் இருந்து இல்லையாக செய்தான். எனவே அவன் மலைவு இல்லாரல்ல, மலைவை இல்லையாக செய்பவன் என்று சிவஞான முனிவர் அதுக்கு உரை எழுதுகிறார். அப்போ அந்த உரையை சிவக்கவிமணி ஐயா அவர்கள் தன் உரைக்கு மேற்கோள் காட்டுகிறார். தீதிலா திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகிற பொழுது இது தீமையில்லாத திருத்தொண்ட தொகை என்பது பெருமை அல்ல, தீமையை இல்லையாக செய்கின்ற திருத்தொண்ட தொகைன்னு எழுதினார். இப்போ அந்த கேள்வி இருக்கிறது, எது தீமை? ஐயாவுடைய 1 மணி நேரம் சொற்பொழிவில் எது கேட்டீர்களோ இருப்பதிலேயே கொடுமையானது எது? ஆணவ மலம். அந்த மலம்தான் உயிரினுடைய நிலையில் இறைவனை சென்று அடையாது தடுக்கக்கூடிய பெரும் தடையாக இருக்கிறது. ரொம்ப வேடிக்கையாக சொன்னாங்க, எதிர்த்து வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரரோ அவரோ இவரோ யாரும் நமக்கு தடையில்லை, இறைவனோடு கலப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆணவ மலம்.
அந்த இடத்துலேருந்து தான் நான் வரணும். ஏன்னா அவங்க விட்ட இடம் தான் எனக்குரிய தொடக்கம் என்பதனால, ஐயா முடித்து காட்டிய இடத்துலேருந்து தான் தொடங்க வேண்டும். ஏன் அந்த மாதிரி என்பனார் புலவர். எனவே அவங்க முடித்து கொடுத்துருந்தால் தொடங்க வேண்டும் என்பதனால அங்கிருந்து தான் நமக்கான தலைப்பு வருகிறது. சரி, இறைவனோடு கலப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? ஆணவ மலம். ரொம்ப ஐயா எளிமையாக எனக்கான வேலையை பூரா ஐயா எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் 1/2 மணி நேரத்தை முடிக்க போகிறேன். என்ன காரணம்? இப்போ 2வது ஒரு செய்தி சொன்னார். சிவநேசர் இறைவனை வேண்டியிருந்தால் நிச்சயம் மக்கட்பேர் அவருக்கு கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் அடியார் வழிபாடு செய்ததுனால அவருக்கு தாமதமின்றி குழந்தை பேர் கிடைத்ததுன்னு சொன்னார் இல்லையா? அதே கருத்தை அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்க. ஆணவ மலம் பூசையினால் போகும், நிச்சயமாக போகும். அதைவிட அடியாருடைய வழிபாடு வேகமாக போகும். அது சொன்னார் இல்லையா? மனதில் உங்களுக்கு எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கும். இப்போ அதே கருத்து தான். இறைவனோடு இரண்டல கலப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? ஆணவ மலம் தடையாக இருக்குது. அதே மலம்தான் அடியார்களோடு கருத்து வேறுபாடு இல்லாமல் இணங்கி நிற்பதற்கு தடையாக நிற்கிறது. இன்னைக்கு நமக்கு இன்றியமையாத தேவை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், அடியார்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அந்த அடியார்கள் இணங்கி நிற்கிற அடியார்களாக இல்லாமல் பிணங்கி நிற்கிற அடியார்களாக நிற்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அடியார்கள் பெருகுவது மகிழ்ச்சி. ஏதோ ஒரு வகையில் சென்று கொண்டு கூட்டம் கூட்டமாக போகிற நிலையில் இறைவனை நோக்கி வருகிறார்களே என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ளாமல், மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் திண்டாட வைத்து கொண்டு இருப்பது இந்த ஆணவ மலத்தினுடைய சேட்டை. அந்த சேட்டையில் நாம் நிற்பதால் தான் இன்னைக்கு திருக்கூட்டங்கள் பிளவுபட்டு ஏன் அவரவருக்குரிய சொந்த விருப்பும் வெறுப்பும், என்னை மதிக்கவில்லை, என்னிடத்தில் சொல்லவில்லை, எனவே எப்படி நான் அவரோடு இசைந்து போகட்டும்? ஐயா, நீ படிப்பதும் பூசிப்பதும் தேவாரம் படிப்பது எல்லாமே அந்த நான் என்பதை இழப்பதற்குத்தானே, எனது என்பதை இழப்பதற்குத்தானே இந்த வேடமும் இந்த பூசையும். இழப்பதற்காக எதை அணிந்திருக்கிறோமோ அதை அணிந்து கொண்டு இழப்பதை இழப்பாமல் இருப்பது என்ன நியாயம்? நினைத்து பாருங்க. அடியார் பெருமக்கள் இன்றைய வாழ்க்கையில் இந்த காலச்சூழலில் என்ன தேவைப்படுகிறது என்றால், யான் எனது என்கிற 2 வகையான பற்றை விடுவதற்குத்தானே பூசிக்கிறோம். வந்த வேலையே அதுதான். அது ஐயா ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. இந்த ஆணவ மலமாகி இருளை நீக்குவதற்காக தேய்த்து முடக்கி என்னென்னமோ பண்ணணும். எதுக்கு? அந்த ஒன்று போறதுக்குத்தான் ஏன் இத்தனை பாடும் என்று. அப்போ பெருமானோடு இரண்டர கலப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையே தான் அவனுடைய அடியவரோடும் கலப்பதற்கு தடையாக நிற்கிறது. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிப்பது ஒன்று, இடிப்பது ஒன்றாக இருக்கக்கூடாது. எதை படிக்கிறோமோ அதில் நிற்பதற்கான முயற்சியை நிச்சயம் செய்யணும். எனக்கு தெரிந்தவரை நான் ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த சமயத்துறைக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறேன். இந்த பிரிந்தவர்களை இணைக்க வைப்பது வாய்ப்பே இல்லை என்பது மட்டும் தெரிகிறது. எனக்கு பல அடியவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருப்பதனால எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை கூட ஒன்றிணைத்து விடலாம். இன்றைக்கி தமிழகன் வரலாற்றை பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்த இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் பிரிந்தவர்களை இணைப்பது என்பது சாத்தியக்கூறே இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் கூட இயக்கத்தின் நன்மை கருதி இயந்து வந்து எல்லாத்தையும் விட்டு இணைந்து விட்டார்கள். ஆனால் நாம் என்னுடைய நலன் கருதி இயங்குவதற்கு நான் தயாராக இல்லை. இதாங்க இன்றைய ஆன்மீக சூழல் அப்படித்தான் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனையோ இயக்கங்கள் இன்னைக்கு பிரிந்தவை இணைந்து நிற்கிறது. எதற்கு? சின்னத்தை இழந்து விடுவோமே, எனவே நாம் இருவரும் இணைந்திருந்தால் சின்னத்தை பெற்றுவிடலாம் என்பதற்காக நீயே தலைவராக இருந்து கொள், நான் தொண்டனாக இருக்கிறேன் என்று விட்டு கொடுத்தவர் இணைந்து நின்று விட்டார்கள். ஆனால் இறைவனை போற்றுகின்ற அடியார்க்கும் அடியேன் என்று நாள்தோறும் திருத்தொண்ட தொகையை பாடிக்கொண்டே இசைந்து நில்லாமல் இருக்கிற ஒரு அவல நிலை நம்மிடத்தில் மட்டுமே நிற்கிறது. வருந்தத்தக்க ஒன்று.
இந்த செய்தியை நான் சொல்வதில் பெருமை கொள்கிற செய்தி இல்லை, வருந்தத்தக்க செய்தி. இது ஏதோ ஒரு இடத்திலா நடக்கிறது? இல்லை இல்லை, காணுகிற இடமெல்லாம் நடக்கிறது. நீக்கமர நடந்து கொண்டு இருக்கிற ஒரு செயல். அங்கங்கே நாம் ஒரு விழாவுக்கு ஒரு திருக்கூட்டத்துக்கு போவோம், அடுத்த ஆண்டு அந்த திருக்கூட்டம் 2ஆக நிற்கும். இவர் இந்த விழாவுக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடுவார், இவர்கிட்ட வரலன்னா அவர் கோச்சுக்குவார், அவரெல்லாம் இவர் கோச்சுக்குவார். இப்படி கிளை கிளையாக நம்ம அன்னைக்கு என்ன நோக்கில் பாடினாங்களோ தெரியல. நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்கும் அவன் கோழிலி எம்பெருமானேனார். அந்த கிளை என்பது வேறு பொருள். ஆனால் இன்றைக்கி கிளை கிளையாக பிரிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே என்னுடைய அறிவு கேட்டிய வரை இதை இணைப்பது என்பது கடினம் என்பது அறிவு கேட்டுகிறது. ஆனால் ஒன்றை விண்ணப்பமாக நான் தொண்டரிடத்தில் வைக்கிற விண்ணப்பம் என்னென்னா, நீங்கள் பிரிந்திருந்தால் அது உங்கள் இணைந்திருங்க என்பது விண்ணப்பம், வேண்டுதல். இல்லையா முடியல அப்படின்னு சொன்னால் ஒன்றை மட்டும் நான் உலகம் முழுக்கிற அடியார் பெருமக்கள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் என்னென்னா, ஒரு தொண்டர் செய்கிற தொண்டுக்கு முடிந்தால் உதவியாக இருங்கள், இல்லையால் ஒதுங்கி நில்லுங்க. அதுவே நீங்கள் செய்கிற உதவி. இவர் செய்கிறாரா, அதுக்கு போட்டியாக நான் செய்கிறேன், ஏன் அவருக்கு தான் கொடுப்பீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று செய்யக்கூடிய நபர்களுக்கு, நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டு செய்பவருக்கு நீங்கள் உள்ளே புகுந்து அவருக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவீங்களா? ஏன் நாங்களும் அதே வேலை தானே செய்கிறோம், எங்களுக்கு உதவி 2 பேருமே வேண்டாம் போங்கய்யா அப்படின்னு கொடையாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு கொண்டு சென்று நிறுத்தி விடாதீர்கள். தயவு செய்து ஒருவர் செய்கிற பணியை சைவத்தில் செய்வதற்கு பணிகளாக இல்லை, ஏராளமாக கிடக்கிறது. இங்கே சரியை இருக்கிறது, கிரியை இருக்கிறது, யோகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எத்துணை வகை. நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, வெளியே வந்துட்டீங்க, அந்த அமைப்பு செய்கிற வேலையே செய்வதாக இருந்தால் நீங்கள் அதிலேயே இருந்து விடலாமே. அதை ஏன் வெளியே வந்து செய்கிறீங்க? அப்போ அந்த அமைப்பு எதை செய்யாமல் விட்டு விட்டதோ அதை எடுத்துக்கொண்டு செய்யுங்க. நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் சைவத்தை வளர்த்துங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறா? நான் என்னுடைய அமைப்பில் எதிலிருந்து வந்தேனோ அதற்கு எதிரான ஒரு கருத்தையோ எதிரான ஒரு செயலையோ என் வாழ்நாளில் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அடியார்கள் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் அந்த அளவுக்கு இல்லை என்பது நமக்கே தெரியும். உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான் பெரிய புராணம் காட்டுகிற செய்தி தான். என்ன செய்தி? நம்முடைய இறைவன் பறவையாருடைய மாளிகைக்கு ஒரு முறைக்கு 2 முறையாக தூது போனார். அங்கே அந்த செய்தி அடுத்த நாள் உலகம் கொண்டாடுகிறது. என்னன்னு? ஐயா உங்களுக்கு தெரியுமா, நம்ம நம்பி ஆரூரர் பொருட்டு சிவபெருமானே தூதா போனாரியா அப்படின்னு. என்னையா கருணை, நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லை இல்லை நின் கருணை, எல்லை இல்லை கருணை என்று உலகமே கொண்டாடுச்சு. ஆனால் ஒரே ஒரு தொண்டருக்கு மட்டும் கோபம் வந்துருச்சு. ஏயா சிவபெருமானுக்கு வேலை இதுதான் வேலையா, அவருக்கு தூது போகிற வேலை தான் அவருக்கு வேலையா என்று கோபித்து கொண்டார். இருந்தாலும் என்ன செய்ய முடியும், நாம் ஒன்று செய்வதற்கு இல்லை. அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த நம்பி ஆரூரரையும் அந்த ஆண்டவனையும் நாம் என்ன பண்ணுறது, இவரை பார்க்கக்கூடாது என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் ஒரு நாயனார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்று பெயர். சரி, இவர் சபதம் எடுத்துக்கொண்டார். இந்த செய்தி மெல்ல தொண்டர் வழியாக நம்பி ஆரூர பெருமான் செவிக்கு வருகிறது. ஐயா நீங்கள் இப்படி அவர் எதனால் கேட்டார்னு நீங்கள் வரலாற்றை பார்க்கணும். முதல்ல பரிசனங்களை அனுப்பினார், பறவை யாரும் உடன்படலை. அவங்க சொல்லும்போது என்ன சொன்ன, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தலைவருக்கு இந்த பக்கம் வந்துட போகிறார் அப்படின்னு சொல்லியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இவர் மாளிகைக்கு போவதற்கு தயங்கி தேவாசிரியனாம் திருக்காவணத்தில் தங்கிட்டார். இப்போ நாம் போகலான்னு முயற்சி எடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எனவே நாம் போக முடியல. வேறு வழி தெரியாமல் தலைவர்கிட்ட வேண்டினார். சாமி நான் போனால் அவங்க கோச்சிக்கிறாங்க, எனவே நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டாங்க. அதில் ஆழமான கருத்துக்கள் நிரம்பிருக்கலாம், நம்ம அங்கே போகலை. இப்போ அந்த ஊடலை தீர்ப்பதுக்கு பெருமானிடத்தில் வேண்டினார், பெருமானும் போனார், வந்தாச்சு. இப்போ ஒருவர் கோபித்து கொண்டார். இந்த இடத்துல நாம் இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? இப்போ நீங்கள் தான் சுந்தரர், மனைவியார் ஏற்பட்ட ஊடலை தீர்ப்பதுக்கு உங்களுக்காக பெருமான் போயிட்டு வந்துட்டார். உங்களை பார்த்து ஒரு தொண்டர் கோபித்து கொண்டார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? யோ எனக்கு என் ஜாமிக்குமாச்சு, நீ யாரையா கோச்சிக்கிறது, கோச்சிட்டு போ.
அது என் தலைவன் சொல்லணும்டே, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அவனு என் சாமி என்கிட்ட சொல்லணும், நீ கோச்சிட்டு அதுக்கு நான் பொறுப்பா என்ன, கோச்சிட்டு போ அப்படின்னு கைவிட்டுடுவோங்க. இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் நம்பிகள் என்ன நினைத்தார் தெரியுமா? பெருமானி, என் பொருட்டு ஒரு தொண்டர் கோபித்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த கோபத்தை தீர்க்க வேண்டுமே என்று கருதுகிறார் நம்பிகள். நினச்சி பாருங்கள், சிவபெருமானை தோழராக பெற்ற ஒரு தலைவர் கருதுகிறார் என்னவென்று, ஒரு அடியவர் என் பொருட்டு மன வருத்தம் கொண்டிருக்கிறார், அந்த வருத்தத்தை தீர்க்க அருள வேண்டும் பெருமானே என்று இவர் வேண்டுகிறார். பெருமானும் கருதுகிறான் என்னென்ன, இந்த தொண்டர் இப்படி கோபித்து கொண்டு நிற்கிறார், அது நட்பின் அடிப்படையில் நடந்த ஒரு உறவுனால் செய்த அந்த ஒரு காரியம், எனவே கோபித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சூளையை கொடுத்து, சூளை நம்பி வந்தால் தீரும் என்று சொல்லி, நம்பி வந்தால் தீர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நோயோடு நான் செத்தாலும் செத்து போகிறேன், அவர் வர வேண்டாம் என்ற அளவுக்கு அவர் சத்தியத்தோடு நிற்கிறார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார். சிந்திச்சு இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். ஒரு தொண்டர் நாம் செய்த, நமக்காக இறைவன் செய்த செயலில் கோபித்து நிற்கிறார். அவர் கோபித்து கொள்ளட்டும் என்று நம்பிகள் கருதவில்லை. ஒரு அடியவர் மனம் வருந்துகிறார், அந்த வருத்தம் வாராது தவிர்க்க வேண்டும் என்றல்லவா பெருமானிடத்தில் வேண்டினார். இப்போ நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு அடியவர் கூட்டம், ஒரு பணி, அதில் ஏற்படுகிற ஒரு சின்ன கசப்புகள், என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்டுகிற கசப்பை நான் என்ன பண்ணுகிறேன், அந்த அடியவர் கூட்டத்துக்குள்ள புகுந்து அந்த கூட்டத்தையே இருகூறாக பிரிப்பதற்கு நான் தயங்குவதே இல்லையே. இதுதான் இன்றைய நிலை. கொஞ்சம் பெரிய புராணத்தை படிப்பது மட்டுமல்ல, சிந்திக்கிற நாம் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று கருதினால், என் வாழ்நாளில் நான் எந்த அமைப்பில் என்னை முதலாக நான் இணைத்து கொண்டேனோ அந்த அமைப்புக்குள் என் உயிர் போகும் வரை நான் இருப்பேன் என்று நாம் பணி செய்வதுதான் என் கடன். பணி செய்து கிடப்பதே அன்றி, இல்லை நீ இப்படி செய்து விட்டாய், உனக்கு போட்டியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் இதே இடத்தை நடத்தி காட்டுகிறேன் பார் என்று சொல்வது அடியார்க்கும் அடியேன் ஆவேன் என்பது தலைப்பல்ல. அடியார்க்கு அடியேன் ஆவேன் என்பது எப்பொழுது, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாழ் மறவாமை. எப்படி இறைவனை என் நிலையிலும் மறவாது இருக்க வேண்டும் என்று திருத்தொண்டர் புராணம் உணர்த்துகிறதோ, அதே நிலையில்தான் அடியவர்களையும் நாம் எப்படி நினைக்கணும், என் நிலையிலும் என் கோலம் கொண்டாலும் அந்த அடியவரை மறவாது இருக்க வேண்டும் என்பதுதானே நம் சமயம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். நாம் அந்த நிலையில்தான் இந்த கருத்தை நீங்கள் மனதில் இதை நான் வைத்து கொண்டு தான் இப்போ தலைப்புக்குள்ளே வரப்போகிறேன். என்ன, உங்களுக்கு தெரியும், இறைவன் நம்பிகளை திருமண பந்தரடை தடுத்து ஆட்கொண்டார். அப்படி நிற்கும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாதல் இம்மாநிலத்தில் இல்லை. பித்தனோ மறையோன், ஐயா அவனுக்கு பைத்தியமா, ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாதல் இல்லைனர். சரி, வழக்கு மன்றத்துக்கு போனாங்க, நேரம் இல்லை, அதனால் வழக்கு மன்றம் வந்தாச்சு. வழக்கு மன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது என்னவென்று, ஆரூரரே நீர் தோற்றீர், இவருக்கு நீ ஏவல் செய்து உமது கடன் முடிஞ்சிச்சு, தீர்ப்பு முடிஞ்சாச்சு. அப்போ தான் நீதி அரசர்கள் கேட்டாங்க, உமது ஓலையில் பெருமை மிகு திருவெண்ணைநல்லூர் உமது ஊர் என்று நீர் குறித்திருக்கிறீர், உமது வாழ்க்கையும் வீடும் காட்டுனாங்க, நீடு மனையும் வாழ்க்கையும் காட்டுனாங்க, வாங்க போலானார். கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். பெருமான் மறைந்தார். பிறகு அம்மையப்பராக தோற்றம் கொடுத்தார். சுந்தரர் நம்பிகளை பார்த்து சொன்னார், சொற்றமினால் பாடுனார். நான் உன்னை என்ன அறிந்தேன், நான் என்னன்னு பாடட்டும் அப்படின்னு கேட்டார். உடனே சாமி சொன்னார், பித்தன் என்று மொழிந்தனை ஆதலால் பித்தன் என்றே பாடுவாயினார். இப்போ பித்தா பிரேசுன்னு பாடினார். அதில் என்ன செய்தி முடிக்கிறாரு, உன்னுடைய திருவடிக்கு நான் அடிமை. இப்போ திருமண பந்தரிடை நின்ற பொழுது அடியவன் அல்ல என்று மறுத்த நம்பி ஆரூரர் தான் திருவெண்ணைநல்லூரில் திருக்கோயிலில் அறத்துறையில் நின்று பெருமான் அன்பனை அருளின் நோக்கிய காரணத்தினால அந்த பழ வினைகளெல்லாம் நீங்கிய நிலையில், அறியாமை நீங்கிய நிலையில், அறிவு விளங்கி தோன்றிய நிலையில் அவர் சொன்னார், பெருமானே அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே. உனக்கு ஆள் அல்லன்னு சொன்னவர் உன்னை தவிர இன்னொருவருக்கு ஆள் அல்லனர். இது சொன்ன இடம் திருவெண்ணைநல்லூர்.
அப்போ வேற யாருக்கும் நான் ஆள் அல்லன்னு சொன்னவர் திருவாரூருக்கு வந்தார். ஒவ்வொரு பேரா சொல்லி சொல்லி அத்தனை பேருக்கும் அடியேன் அடியேன். எப்பா நீ அங்கே எங்கிட்ட என்ன சொன்ன? திருவெண்ணைநல்லூரில் ஆட்கொண்ட பொழுது உனக்கு மட்டும்தானே ஆள் என்று சொன்னேன். இப்போ ஒவ்வொரு பேரா சொல்லி 63 பேரை சொல்லி அத்தனை பேருக்கும் அடியேன் அடியேனுங்கிற சாமி கோச்சிக்கிட்டார். என்ன மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்? அவர் தான் போய் பாடவே சொன்னவர். அப்போ பெருமான் என்ன சொன்னார்? நீ போய் அந்த மாதவர் கூட்டத்தை வணங்கி பாடு என்று பணித்தவர் யாரு? புற்றிடம் கொண்ட பெருமான் பணித்தார். இப்போ பணித்த பொழுது அவர் பாடியது தான் திருத்தொண்ட தொகை. அடியவன் அடியார்க்கும் அடியேன் 2 வகையாக பாடி முடித்தார். இது திருவாரூர். இப்போ நம்ம ஆலங்காட்டுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு செய்தியை நீங்கள் நினைவில் கொள்ளணும். என்னென்னா, அதாவது திருத்தொண்ட தொகை பாடும்போது அவர் தம்பிரான் தோழர், திருவாரூர் திருக்கூட்டத்தின் ஒப்பற்ற தலைவர். அப்படி ஒரு பெரிய இடம். பறவையாரை அப்போ தான் திருமணம் செய்திருக்கிறார். அடுத்த நாள் இந்த பதிகம், கொஞ்ச நாள் கழித்தெல்லாம் பாடலை, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பாடியது இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம். இப்போ கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு இருக்கு பாருங்கள். இந்த இடம் எப்போ பாடப்பட்டது? இவர் தலையாத்திரையாக வந்து திருவொற்றியூர் வந்து சங்கிலியாரை கண்டு திருமணம் புரிந்து சத்தியம் செய்து கொடுத்து ஒற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்துட்டு, பிறகு வசந்த காலம் வருகிறது, புற்றிடம் கொண்ட பெருமானை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள். எனவே உடம்பில் உயிர் இல்லாதது போல வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒற்றியூரை விட்டு புறப்படுகிறார். பெருமான் 2 கண்ணின் பார்வையும் மறைச்சிட்டார். இப்போ அவர் நிலை எப்படி இருக்குது? கண் இழந்து முக்கானா எங்கனம் வாழ்கேன். சாமி, இந்த கண்ணை இழந்து வாழ முடியுமா? நான் இப்போ குருடனா நிற்கிறேனே, இந்த உலகம் என்னை பார்த்து போ குருடா என சொல்லக்கூடிய நிலை எனக்கு வந்துருமே, எனக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு கண்ணை கொடியா அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்டார். அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை. அழுது அழுது ஒருவாறு அந்த கண் பார்வை இழந்த நிலையில் அடுத்த ஒரு தலம் வந்தார், திருமுல்லை வாயில். அங்கேயும் வந்து கேட்குறார், பெருமானே, திருவும் செல்வமும் எனக்கு எல்லாம் உன் சீருடை கடல் தான். எனவே சங்கிலிக்காக என் கண் கொண்ட பண்ப நின் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடரே அப்படின்னு கேட்டு பார்த்தார். அங்கேயும் பதில் சொல்லலை. அப்படியே அடுத்த தலம் வந்தார். இடையில் நிறைய தலங்கள் இருந்திருக்கலாம், பதிகம் கிடைக்கல. திருவெண்பாக்கம் வந்தார். அங்கே வந்தோடனே ரொம்ப வருத்தமாகி போச்சு. இந்த 2 திருத்தலத்துலேயும் பதிகம் பாடி பாடி கேட்டோம், இந்த சாமி ஒன்றத்தையுமே சொல்லலையே. உண்டுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல, தரேன்னு சொல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டியே. அதனால் வந்தார். கோயிலில் தான் இருக்கியா நீன்னு கேட்டார். இல்லைங்களா? ஆம் உளோம் போ அப்படின்ட்டார். வேற ஒன்றும் பதில் சொல்ல. இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கேன். அதோட விட்டுருக்கலாமா இல்லையா? அவர் சொன்ன ஆம் உலோம் போ. நினச்சி பாருங்க, தாய் தந்தை சுற்றம் வளர்த்தெடுத்த தந்தை அத்தனையும் விட்டு போட்டு திருவெண்ணைநல்லூரில் நீ ஆட்கொண்ட போது எல்லாமே எனக்கு நீ என்று விட்டு விட்டு வந்தவரை பார்த்து போ அப்படின்னு சொன்னா எங்கேயா போவேன்? நம்பி ஆரூருடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் நீங்கள் அவர் நண்பர், வேண்டியதான் பெற்றவர், நீங்கள் ஒரு பக்கம் அவரை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பார்வை நீங்கள் பார்க்கணும், இறைவன் போ என்று சொல்லிட்டான். நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து நீ ஒரு வீட்டுக்கு போனீங்க போ அப்படின்னு சொல்லிட்டா, திருப்பி சாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு வாசப்படி எழுவுங்க, ஏற மாட்டோம். சத்தியம் செய்து செத்தாலும் செத்து போவனே ஒழிய வீட்டு வாசல் மதிக்க மாட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்பிகள் அந்த அவர் சாமி போன்னு சொன்ன பிறகும் கூட நேராக வரார். எங்கே? ஆலங்காட்டுக்கு வந்து நிற்கிறார். சாமி, நீ அங்கே போன்னு சொல்லிட்ட, எனக்கு வேற போக்கிடம் இல்லையா? போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்று இல்லை அப்படின்னு பெருமான்கிட்ட வந்து நின்று அழுது கொண்டு பாடுகிறார். எங்கே? ஆலங்காடு காரைக்கால் அம்மை முத்தி பெற்ற தலம். இவருக்கோ கண் பார்வை இல்லை, 2 கண் பார்வை இழந்து நிற்கிறார். அந்த நிலையில் ஊரின் எல்லையில் நின்று கொண்டு ஆலங்காட்டு பெருமானை நோக்கி பாடுகிறார். என்னவென்று பாடுகிறார்? அடியார்க்கும் அடியேன் ஆவேன் என்று பாடுகிறார். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, வெண்ணைநல்லூரில் அடியேன் என்று சொன்னவர், பிறகு ராஜ வாழ்க்கை வாழ்கிற பொழுது அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னவர், கண்ணை இழந்த நிலையில் சொல்லுவோமா?
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடர் வந்து விட்டது, ஒரு துன்பம் வந்து விட்டது, ஒரு நோய் வந்து விட்டது. அந்த நிலையில் நாம் நின்று கொண்டு, அன்று நான் எந்த ஒரு உறுதிப்பாடை எடுத்திருந்தேனோ அதே உறுதிப்பாட்டில் நின்று கொண்டு காட்டுவேனா என்று சொன்னால், இடர்பாடு எனக்கு வந்தாதான் என்னுடைய நிலை என்னது நமக்கு தெரியும். நான் இப்போ நல்லா இருக்கும்போது சொல்லுவேன் என்னென்ன, இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகள் தொழுதழுவேன், சொல்வதற்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு இடர் வருகிற பொழுது இதே திருநீற்றை பூசி, இதே உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டு, அஞ்செழுத்து மந்திர சொல்லிக்கொண்டு, நான் செய்த வினையால் எனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது, திருவருளை நான் வணங்கி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவேனான்னு கேட்டால் மிகா கேள்வியாகத்தான் நிற்கும். ஆனால் கண் பார்வை இழந்த நிலையில் சொல்லுகிறார், பெருமானே அத்தா ஆலங்காடா, இப்பவும் சொல்லிக்கிறேன், என்ன திருவாரூர் இருந்தபோது சொன்னது மட்டுமில்லை, இப்பவும் சொல்லிக்கிறேன், இந்த நிலையிலும் நான் உன் அடியவர்க்கு அடியவன் ஆவேன். அந்த சொல்ல நீங்கள் அதான் பார்க்கணும். அந்த பாட்டிலேயே சொல்றார், பத்தா பத்தர் பலர் போட்டும் பரமா, பழையனூர் ஆலங்காடில் இருக்கக்கூடிய அத்தா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேன் என்று குறித்திருக்கிறார். எதுக்காக இதை சொல்ல வருகிறோம்? அந்த அடியார் ஆதல் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த மனித சட்டை எடுத்திருக்கிற 9 லட்ச வேறுபாடுடைய மனித சட்டையில் இன்னைக்கு 640 கோடி மக்கள் இந்த மண்ணுலகத்தில் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் தொகை எவ்வளவுனா 640 கோடி. அந்த 640 கோடி மக்களில் இந்த மாதவம் செய்த தென் திசையில் பிறந்தவர்கள் 8 கோடி என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. அந்த 8 கோடி மக்களில் எத்துணை பேர் விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி, வெளுத்தமைந்த கோவனமும் கீழும் தற்று, செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும், செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்று 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீர் அணிந்து உருத்திராக்கம் தரித்து கொண்டு வாழ்கிற இந்த திருவேடத்தோடு வாழ்கிற வாழ்க்கை சில லட்சம் கூட இல்லை. 8 கோடி மக்களில் திருவேடத்தோடு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை லட்சத்தை தொட்டு விட்டோம் என்று சொல்வதற்கூட வாய்ப்பில்லை. இருப்பது சில ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறோம் என்றால் அதில் பல ஆயிரம் கருத்து வேறுபாடோடு இருந்தால் அடியாருக்கு அடியேன் ஆதல் எங்கனம் நிகழும்? எனவே நாம் இருப்பது மிக குறைவு. எனவே இந்த இடத்தில் எனது என்கிற முனைப்பையும் நான் என்கிற முனைப்பையும் ஒதுக்கி வைத்தால் நமக்கு 2 லாபம். எது? அடியாரோடும் இணங்கி நிற்கலாம், ஆண்டவனோடும் இணங்கி நிற்கலாம் என்று வாய்ப்பை கொடுத்த திருவருளை நினைந்து போற்றி வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே.
படியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி வேட்டை துள்ளி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்துச் செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயர்மான் புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருட்காவலனாயிருப்பார் ஏகபலம்தா 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 என்றால் அவர்தம் ஏகத்தை தந்திடுவார் பாதபலம் தாய் என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை
நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry